ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினா கோபம். கோபப்படுறதுனால நம்ம கோபப்படுறவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரி கோபப்படுறவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நிறைய பேர் அவங்களோட கோபத்தை நியாயப்படுத்துறதுக்காக இப்போ புதுசாக ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு. ஆனால் அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. குணமே இல்லாததுனால தான் இந்த மாதிரியான கோபமே வருது. ஒரு நல்ல குணநலன் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கோபம் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக அதில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பகுத்தறிவோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசுகிறோம். நம்ம ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அதை திரும்ப எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லிலேருந்து புறப்படுற அம்பு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வில்லிலேருந்து போன அம்பு திரும்பியும் வில்ல சேராது. அது மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோன்னா அதை நம்ம திரும்ப எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால கவனமாக பேசணும்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபப்படுறவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் ஏதோ இந்த உலகமே காலடியில் இருக்கிற மாதிரி அவங்க என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒய்ஃப் சொல்கிற மாதிரி, நான் கோபப்படுவேன், நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் உன்னை தலையை பிச்சுக்க வைப்பேன், ஆனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். இது அர்த்தம் இல்லாதது. எப்போவுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் பேட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சு அப்படின்னு. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவீடு இருக்குது. ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, பொதுவாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த கண்ணாடியில் நம்ம போலித்தனமாக நம்ம முகத்தை கொண்டு காட்டக்கூடாது. நம்ம அந்த கண்ணாடியை பார்த்து நம்ம சிரிக்கிறோன்னா, நம்ம எதிரில் நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற அந்த பர்சனும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து அந்த கண்ணாடியை பார்த்து முறைக்கிறோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை பார்த்து முறைப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கோவப்படும் போது அவங்களும் நம்ம மேலே கோவப்படுவாங்க. அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான டயலாக் எல்லாமே நம்ம பேசணும். அது ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, கோபத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறத அவங்க காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்மூடித்தனமான கோபத்தில் நிறைய பொருள் இழப்பாக இருக்கட்டும், சில பேருக்கு வாழ்க்கையே கூட இழந்து போய் நிற்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்குது. ஸோ நம்ம வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தும் போது ரொம்ப கரெக்டான வார்த்தையை தான் நம்ம இவங்க தானே, இவங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில் நம்ம ரொம்ப நம்மளோட லிமிட்டை தாண்டக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி எப்போவுமே நம்ம கோபத்தை ஒருத்தங்க ஏற்றுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஒரு நாள் அதை திருப்பி நம்மக்கிட்ட காட்டும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும். ஜெர்மனை ஆண்ட ஒரு சர்வாதிகாரி, உலக புகழ்பெற்ற ஹிட்லர், அவரை பார்த்தா உலகமே பயந்து நின்னுது. அவர் கூட அவர் தோல்வி அடையும் போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னை எது தோற்கடிச்சிச்சின்னு சொல்லி நான் கோபமாக திரும்பி பார்த்தேன், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என்னோடய கோபம் தான் என்னை தோற்கடிச்சிச்சு அப்படின்னு. ஸோ உலகத்தையே ஆண்ட ஒரு மன்னனுக்கு கூட அழிவு அவனோட கோபத்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கோபத்தை நம்ம எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.